ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரா பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஜுவல்லரி வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அடுத்து வந்து பெயிண்டிங் அசம்பிளிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது வந்து நான் பியூராக இந்த கையிலேயே வந்து எடுத்த டிசைன். இந்த மாதிரி மண்ணை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு மறக்காமல் அந்த டிசைன் வந்துட்டு எடுத்து மோல்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு டிசைன் மயில் மாதிரி பண்ணேன். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்ம சின்னதாக எல்லா மாதிரி ஷேப்பில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுட்டு மயில் மாதிரி செஞ்சுட்டு சிலிக்கானில் வச்சு மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மண்ணிலேயே வேணாலும் நீங்கள் சிலிக்கான் மோல்டு எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், அந்த டிசைன் வந்து செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சிலிக்கானில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் இல்லை மண்ணை வச்சு நல்லா ஃபில் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்ஸ் எக்ஸ்ட்ரா கோடு போடுறது, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த டாட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி ஹைலைட் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கோடெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் இந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணோட ரீஃபில் சின்ன சின்ன அந்த ரீஃபிலோட இது இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்டு வச்சு கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டை டிசைன் பண்ணதுக்கப்புறமா கீழேயும் வந்து நான் சென்டரில் ஒரு சின்ன சைஸ் ரவுண்டு டிசைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த டிசைனில் பண்ணலாம், இல்லை மயில் வந்து நீங்கள் வேறு எந்த டிசைனில் வேணால் பண்ணலாம், ரொம்ப அழகாக வரும். அதுக்கப்புறம் இல்லை நல்லா சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. எதுக்குன்னா இது நம்ம இந்த கீர் ஒயர் கோர்ப்போம் இல்லையா, அதுக்காக தான். நல்லா வந்து ஓட்டை போட்டு ஒரு தடவை சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்து பேக் பண்ணிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ பீஸஸ் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அதே பீசஸில் பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. செஞ்சு எடுத்துகிட்டு இதில் வந்து அதே மாதிரி எவ்வளோ டிசைன் போடணுமோ அந்தளவுக்கெல்லாம் டிசைன் போட்டுட்டு கீழே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 பீட்ஸ் வந்துட்டு குத்த போகிறோம். இது எதுக்காகனா நம்ம சென்டர் பீஸ் வரும் இல்லையா, டாலர் பீஸ், அதுக்காக தான். டாலர் பீஸ்க்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் நான் பண்ண போகிறதில்ல. இதில் கீழே வந்துட்டு எப்பவும் போல் ஹைலைட் பண்ணிவிட்டு இது கீழே வந்து 3 பீட்ஸ் வந்துட்டு நான் குத்திக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தோணுதோ அவ்வளோ என்ன இந்த பீட்ஸ் வந்து லாலிபாப் பீட்ஸ் வந்து குத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2 பீட்ஸ் நான் ஆல்ரெடி குத்திட்டேன். இப்போ 3ஆவதாக ஒரு பீட் வந்து குத்திக்கிறேன். இதை குத்திட்டு இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஓட்ட போடாதீங்க, சைடாக ஓட்ட போட்டுக்கோங்க. இது வந்து எதுக்கான கீழே டாலர் பீஸ் வரும் இல்லையா, அதுக்காக. அதனால் சைடாகவே ஓட்ட போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ஒரு டாலர் செயின் அப்படின்னு சொல்லி தனியாக தெரியும், அதுக்காக தான். இப்போ வாங்க ஜிமிக்கி செஞ்சிடலாம். இந்த மாதிரி வந்து சின்னதாக மண்ணை வந்து உருட்டிட்டு நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப் கரெக்டாக வர்ற வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கத்தி வச்சு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்து மேலே நல்லா வந்து கொஞ்சம் மேலே தள்ளின மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஜிமிக்கி வந்து ஒரே சைஸில் கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிட்டு உள்ளே இருக்க மண்ணெல்லாம் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா ஜிமிக்கி வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையாவே உள்ளே இருக்க மண்ணெல்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் ஓகே, ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மண் எடுத்திங்கனாலே நீங்கள் போதும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு சைட்லலாம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிட்டு ஒரு பக்கமாக தள்ளி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கத்தி வச்சு நான் ஒரு கோடு போடுறேன். நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து சைடில் ஃபுல்லாக ஒரு கோடு போட்டுட்டு இது கீழே வந்து சின்ன சின்னதாக வந்து கம்பி வச்சு குத்தி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்ணோட இந்த பெண்ணோட டியூப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊசி ஏதாவது வச்சு சின்ன சின்னதாக குத்தி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக குத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து ஆழமாக குத்திடாதீங்க, அப்போ வந்து நம்ம ஜிமிக்கி வந்து டேமேஜ் ஆயிரும். ஓரளவுக்கு மிதமாக வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து குத்தி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் இந்தளவுக்கு பண்ணியிருக்கேன்ல. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லாலிபாப் பீட் வந்து குத்திக்கோங்க. இது வந்து ஜிமிக்கிக்காக குத்திட்டு கீழே வந்து 2 ஐபின் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஐபின் வந்து கனெக்ட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச ஐபின் வந்து நல்லா சென்டராக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இது கீழேயும் வச்சு அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜிமிக்கி ஒரே டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2-3 தடவை வந்து எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்க ஜிமிக்கி லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தடவை மட்டும் வச்சுட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை தூக்கி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக ஆடிச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இன்னொரு தடவை மாற்றி குத்திக்கோங்க, ஷேப் மாறிச்சினாலும். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்னோடய ஜுவல்லரிஸ் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.